ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ ஆர்பிஐ பாலிசி ரேட் கட் பண்ணிட்டாங்க 25 பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கான எஃபெக்ட் பாருங்கள். மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து 10 மணிக்கெலாம் கரெக்டாக பாருங்கள் 26,50 26,25 விளையாடிட்டான். கால் போட்டு போயிட்டு வந்துட்டுங்களா. கரெக்டாக 10 மணிக்கு சொன்னோடனே ஏறினா 26,500 போயிட்டு திருப்பி 26,000 கிட்ட வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்கு தாங்க நடந்துட்டு அதுக்கப்புறம் 26,150 125 இதுக்குள்ளே விளையாடிட்டுருக்கான். ஸோ என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா, நான் 25,850 25,700 வந்து எக்ஸ்பைரிக்குள்ளே வருன்ற கான்செப்டில் தான் ட்ரேட் எடுத்து வச்சு லாஸ்ட்டில் போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் நல்ல சான்ஸாக இருந்தது, ஆனால் விட்டுட்டேன். காலையிலே இந்த மூமெண்ட்லேயே இருந்தது. சரி நீ கன்ஃபார்மாக இறங்குன்ற கான்செப்டில் வாங்கிட்டேன். எடுத்தவொடனே என்ன பண்ணிட்டான், கீழே அடிச்சிட்டான். திருப்பி ஒரு சான்ஸ் நல்லா 90 மேலே வந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 93 ரூபாய்ங்க இப்போ 30 ரூபாவில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 4,200. கிட்டத்தட்ட 5,500 6,500 கிட்ட சம்பாரிச்சிருந்தாங்க போன மாதம் 1ஆந்தேதியிலேருந்து, நவம்பர்லேருந்து. ஸோ அதை ரிஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய கான்செப்ட் எக்ஸ்பைரிக்குள்ளே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. அனாலிசிஸ் பிரகாரம் பார்ப்போம். இதுதான் வந்து என்னுடைய அவுட்கம். இப்போது நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதுக்கு ஸ்டாக் வாங்கிட போகிறேங்க. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல் ஒரு 5 குவான்டிட்டி. ஓகேங்களா. அடுத்து ஓலா ஒரு 10 குவான்டிட்டி வாங்கலாம். ஏன்னா என்னால் டவுன் ஆகிருக்கு. அனாலிசிஸ் அப்புறம் சொல்கிறேன் இது ஒன்று உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஓலா ஆர்விஎன்எல் வாங்கிட்டேன். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2,300 இருக்குங்களா. 2,300 வந்து பார்த்திங்கன்னா மரைன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு 5 குவான்டிட்டி. ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் இதில் இருக்குங்க. இதுக்கப்புறம் ஏறத்துக்கு நல்லா இயர்லி இது அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன்ல, போன வாரம் நான் வாங்கலான்னு பார்த்தேன். அதில் வந்து ஒரு வாரம் நல்லா இறங்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வாங்கினா டிசம்பரில் வந்து ஃபுல்லாக இறங்கினா கூட ஜனவரிலேருந்து திரும்ப அப்டேட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஏவரேஜ் பண்ணிட்டு வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக நான் வைக்க போகிறேங்க. லாங் டேர்முக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாமே. கொச்சின் ஷிப்யார்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ வாங்குகிற டைம் தான். இருந்தாலும் நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால் வாங்கலை. ஓலா வாங்கிட்டுங்களா. மரைன் அப்புறம் இந்த ஸ்டாக் வாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பேலன்ஸு 1,300. கோல்டு பீஸு ஒரு 10 நம்பர் வாங்கிடுறேங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் எந்த பேலன்ஸுக்கு ஸ்டாக் வாங்கிட்டு 4,500 கிட்ட ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண அந்த 93 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சாகம் எக்ஸ்பைரிக்குள்ளே டவுன் ஆச்சுன்னா ஓகே நம்ம